காரணத்தினாலே அதுக்கான அவ்வளவு முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் நல்ல அமல்கள் இல்லாவிட்டால் அந்த பிள்ளைகள் காலமெல்லாம் நஷ்டப்பட்டு போய்விடுவார்களே. நிலையான ஆகிரத்திலே அவர்களுக்கு நல்ல அமல்களை புகட்டுவதற்காக நாம் என்ன முயற்சிகளை செய்தோம்? ஆரம்பத்திலிருந்து அந்த பக்குவத்தை ஊட்டுவதற்காக என்ன பண்பாட்டை நாம் முயற்சிகளை மேற்கொண்டோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும் பெருமக்கள். சிறுபிராயத்திலிருந்தே அவர்களுக்கு பக்குவமாக அதை பற்றி உண்டான ஒரு ஆசையை தூண்டி நல்ல அமல்களை உண்மை பேசணும். வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு பொருத்தமா நடக்கணும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும், பாவங்களின் மீது கவனம் இருக்கக்கூடாது. பாவங்கள் சிறு பிராயத்தை பொறுத்தவரையில ஒரு பிள்ளைகள் வயது வந்து விட்டால் சில விதமான ஊசலாட்டங்கள் வரும்பா. இந்த வயசுக்கு சில பருவங்களுக்கு சில காரியங்கள் இருக்கும். பிள்ளைகளுக்கு சொல்லணும், அவங்களுக்கு மனசுல பதிகிற மாதிரி சொல்லணும். ஆரம்ப வயசுன்னு வந்துச்சுன்னு சொன்னா சில நேரங்கள்ல உனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும், இப்படி எல்லாம் இருக்கும், இந்த நேரத்தில் உன்னை பாழாக்கி கொள்ளக்கூடாது, நல்ல அமல்களில் கவனம் செலுத்த வேண்டும். இப்ப நீ நஷ்டப்பட்ட நிலையான நஷ்டம் என்பதை ஊட்ட வேண்டும் அவர்களுக்கு. அதனால நிலையான ஆகிரத்துல வெற்றிக்குரிய அசலான வழிங்கிறது நல்ல அமல்கள், நஷ்டத்திற்குரிய வழிங்கிறது பாவங்கள். நஷ்டத்திற்குரிய வழிங்கிறது பாவம், நிலையான வெற்றி நல்ல அமல்களின் காரணத்தினால். அல்லாமா அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்தியாவினுடைய மாமன்னர்களில் முதல் பேரரசர்கள் ஒருவராக இருந்தவர்கள். வரலாற்றிலே அவர்கள் குறை சொல்லப்படுகிறார்கள், ஆனால் யதார்த்தத்தில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விலாயத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். மாமன்னர் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவங்களுடைய உஸ்தாது தான் முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவுரங்கசீப் அவர்களுக்கு பாடம் ஓதி கொடுத்த உஸ்தாது தான் முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் வஃபாத்தான நேரத்தில் ஒரு உயில் எழுதி வச்சுட்டு வஃபாத் ஆயிட்டாங்களாம். ஒரு வசியத், எனக்கு யார் தொழுகை நடத்தணும், எனக்கு தொழுகை நடத்த வேண்டியது யார், ஆகிரத்தினுடைய பயணத்திற்கு தயாராகக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கு துஆ செய்து நிலையான அந்த ஆகிரத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்னை வழி அனுப்பக்கூடிய தகுதி உள்ளவர் யாராக இருக்க வேண்டும்? முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு வசியத்தை செய்து வச்சுட்டு போனாங்களாம். எனக்கு தொழு வைக்கிறவருக்கு 3 அம்சம் இருக்கணும். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தஹஜ்ஜுதை விட்டிருக்க கூடாதுன்னு சொன்னாங்களாம். என்ன, ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அசலான வழி தஹஜ்ஜுத். தஹஜ்ஜுத் ஒரு மனிதர் பற்றி பிடிச்சாருன்னு வைங்க, நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெற்றுடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பிகியாமில் லைல், மக்களே நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றி கொள்ளுங்கள், ஃபஇன்னஹு தஅபு ஸாலிஹீன், அது சாலிஹீன்களின் பழக்கம்னு சொன்னாங்க. ஒரு மனிதர் சாலிஹானவராக ஆகுவதற்குண்டான அடிப்படையான பழக்கம் தஹஜ்ஜுதுடைய பழக்கம். உலகமெல்லாம் உறங்கக்கூடிய அந்த நேரத்தில் எழுந்திருத்து நின்று அகிலத்தை படைத்தாலும் ரட்சகன் முதல் வானத்தில் இறங்கி வருவதாக ஹதீஸிலே வருகிறது. அந்த ரப்பிடத்தில் நாம் கதறி அழுது கண்ணீர் விட்டு கேட்கின்ற அந்த நேரம் பாக்கியமான நேரம், பாக்கியமான நேரம் பெருமக்கள். பல ஹதீஸிலே வருகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்கப்பட்டுச்சு, நாயகமே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குண்டான சிறந்த நேரம் எதுன்னு கேட்டாங்க. ஐயு துஆ அஸ்மா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இந்த துஆவை ரொம்ப கபூல் செய்வான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு 2 நேரம்னு சொன்னாங்க. முதலாவது ஃபீ ஜௌஃபில் லைல் வ ஃபீ குல்லி ஸலாத்தின் மக்தூபா, நடு நிசி உலகமெல்லாம் உறங்குகின்ற நேரத்தில் நீங்கள் எழுந்திருத்து நின்று தனிமையிலே நின்று அல்லாஹ்விடத்தில் கதறி அழுது நீங்கள் கேட்கிறீர்களே, உங்களுடைய பலகீனங்களை சொல்கிறீர்கள், உங்களுடைய யதார்த்தத்தை ரப்பின் முன்னால் கொட்டுகிறீர்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கதறி அழுது கேட்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறதே, அல்லாஹ் தஆலா அந்த துஆவை நிச்சயம் கபூல் செய்வான்னு சொன்னார். இன்னொன்று ஃபீ குல்லி ஸலாத்தின் மக்தூபா, பொதுவாக அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு பாக்கியம் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் சொன்னாங்க. ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் நீங்கள் கவனமாக கேட்கப்படக்கூடிய அந்த துஆவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை பெறும் சொன்னார். மாமன்னர் அவுரங்கசீப் அவங்களுடைய உஸ்தாத் முல்லா ஜீவன் வசியத்தை எழுதி வைக்கிறார்கள், எனக்கு யார் இமாமத்தை செய்ய வேண்டும், என்னுடைய ஜனாசா தொழுகையை தொழுக வைப்பதற்கு 3 குணங்கள் இருக்கணும். முதலாவது, வாழ்க்கையில் அவர் தஹஜ்ஜுதை விட்டிருக்க கூடாது, அந்நிய பெண்களை தவறான இச்சையான எண்ணத்தில் ஏறிட்டு பார்த்திருக்க கூடாது, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வக்து தொழுகை கூட அவர் கதாவாக்கி இருக்க கூடாது. இந்த உயிர் எடுத்து படிங்க, அந்த கூட்டத்தில் யார் அப்படிப்பட்ட தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்களோ அவங்க எழுந்திருச்சு தொழுவை கேட்டோம்னு சொல்லி அறிவிப்பு செய்யறாங்க. முல்லா ஜீவன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்களுடைய மாணவர் அவுரங்கசீப் எழுந்திருத்து அவர்கள் படிக்கிறார்கள், என்னுடைய உஸ்தாத் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வசியத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தகுதி உள்ள பெருமக்கள் இருந்தால் அவங்க ஜனாசா தொழுவை கேட்டோம்னு சொல்லி அறிவிப்பு செய்தாங்க. சபை அமைதியாக இருந்தது. தஹஜ்ஜுதிலே பேணுதல் உள்ளவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாதுன்னு சொன்ன நம்ம அதுக்கு தகுதி இல்லையேன்னு உட்கார்ந்துட்டாங்க. அந்நிய பெண்களை ஏறிட்டு பார்க்காதவர்கள் இருந்தார்கள். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நேரத்தில் நான் விளங்காமல் அப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கலாமோ என்ற ஒரு மனோ எண்ணம் மிகைத்ததினாலே பலர் உட்கார்ந்து விட்டார்கள்.
பரதான தொழுகை நேமமாக தொழுதவர்கள் இருந்தார்கள். ஏதாவது ஒரு நேரத்தில் என்னை மீறி கலாவாகி இருந்தால் உட்கார்ந்துட்டாங்க. கடைசியில எழுந்திருச்ச ஆள் யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான், முகலாய பேரரசர். அவங்க எழுந்திருச்சு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா என்னுடைய உஸ்தாதினுடைய அந்தஸ்தை உயர்த்தட்டும், அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கட்டும், என்னுடைய அமலை வெளிப்படுத்த வச்சுட்டாங்களேன்னு சொன்னாங்களாம். என்னுடைய அமலை வெளிப்படுத்த வைத்து விட்டார்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நமக்கு சொன்ன அந்த குணாதிசய நடத்துல இருக்குதுன்னு சொல்லி தாம் போய் முன்னால நின்று தொழுக வச்சதாக வரலாற்றில் பார்க்க பெருமக்களே. அதனால